ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெய்ன கைஸ் vlog. இன்னைக்கு ஆக்சுவலி நான் நேற்று எந்த வீடியோவுமே எடுக்கவே இல்லை. கொஞ்சம் ஒர்க் எனக்கு நிறைய இருந்ததுனால இதில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனால் கடந்த ஒரு 2-3 வாரமாக நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதனால இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு வீடியோ நம்மக்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னும் போது அப்படியே மனசுலாம் இவ்வளோ நேரம் எனக்கு பதச்சிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம மினி vlog-ஆ போடாமல் இன்னைக்கு நம்மளோட டே இன் லைஃப்ல என்ன பிளான் இருக்கு அப்படிங்கிறத போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டேன். பிகாஸ் நான் அந்த கன்சிஸ்டன்சியை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு என்ன அறியாம ஒரு பயம் வந்து எனக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ரியலி குட். முன்னாடியெல்லாம் வந்து நான் நினைப்பேன், ஒரு நாள் தானே, ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் வந்து போடுற கண்டென்ட்டு ஏதோ ஒரு வகையில் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் நான் என்னோட கன்சிஸ்டன்சியும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து எனக்கு இப்போ கிளியராக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இன்றைக்கி எனக்கு வந்து ஹாலிடே. ஸோ அதனால எல்லா வேலையும் பொறுமையாக நிதானமாக அப்படி தான் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து அப்கமிங் வீக்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக குட்டி ஷாப்பிங் மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு ப்ரான்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து குக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வெயில் வரத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிடணும். சென்னையில் மழை பெஞ்சதுன்னு சொன்னார் எங்கள் ஹஸ்பண்டு. பட் ஆனால் நான் வெளியே வந்து பார்க்கும்போது அதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை. என்னோட டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக டே ஸ்டார்ட் ஆகணும்னு நான் ஸோ இவங்க தான் அவங்க. ஆக்சுவலி இவங்க வந்திருக்காங்க. பக்கத்துலேயே வந்து இன்னும் 2-3 மொட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒருத்தவங்களும் இருக்காங்க, அங்கே ஒருத்தவங்களும் இருக்காங்க, அப்புறம் அங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி எங்களோட மார்னிங்ஸ் வெளியில் வந்து பார்க்கும்போது. சூப்பராக இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லை, செடி பேசிக்காக செடி வளர்க்குறதுல. பட் ஆனால் டிடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெபிள்ஸ் மாதிரி கொடுத்தாங்க அந்த பூச்செடி வாங்கின இடத்துல. ஆக்சுவலி தட்ஸ் ஹெல்பிங் அ லாட். அது வந்து நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸ் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டீங்கன்னா செடியில் வந்து பூ வந்து நல்லா பெருசாக வைக்கும். அதுவும் இல்லாமல் செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணேன். அது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரும்போது பூவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அந்த டிடிபி போட்டு விட்டேன். இப்போ வர பூவுமே நல்லா ஹெல்த்தியாக வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பூச்செடி வச்சுருக்கீங்க, பர்டிகுலராக ரோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டிடிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.